பிரேஸ் தி லார்ட். இன்றைய நாளுக்கான தேவ வார்த்தை யோபு 42:10. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். வாங்க இப்போ இந்த வசனத்துக்குள்ளே போகலாம். இந்த வசனம் நமக்கு என்ன சொல்லுது பாருங்க. இந்த வசனத்தில் ஒரு அழகான ஒரு ஃபார்முலா இருக்குது. யோபு 10 வசனம் லைட்டாக சொல்லித்தரேன். யோபு ஒரு பெரிய செல்வசீமானாக இருந்தார். அவருக்கு ஆடு மாடு ஒட்டகம் அவ்வளோ பணம் தங்கம் எல்லாமே இருந்துச்சு. அழகான பிள்ளைங்க இருந்தாங்க, எல்லாமே இருந்தாங்க. ஆனால் ஒரு சுச்சுவேஷனில் அவர் இழக்கிறாரு. ஆனால் நீங்கள் ஒன்று நினச்சிக்கோங்க, அவருக்கு நோய்வாய்ப்படுறாரு, அவரோட குழந்தைங்கள் எல்லாம் இருக்கிறாங்க, அவர் ஆடு மாடு ஒட்டகங்கள் எல்லாமே அவருக்கு இழந்து போகிறாரு. ஆனால் அந்த சுச்சுவேஷனில் அவர் தேவனை மறுதளிக்கவே இல்லை. ஒரு நாளும் தேவன்கிட்ட மாதிரி கொஸ்டின் கேட்கவே போவே இல்லை, ஏன் எனக்கு. ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நமக்கு ஒரு சின்ன ஒரு கஷ்டம் வந்தாலும் நம்ம என்ன கேட்குறோம் தேவன்கிட்ட? ஏன் ஆண்டவரே, பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் நல்லா இருக்காங்க, நான் ஒன்றுமே பண்ணலை, நீங்கள் ஏன் எனக்கு மட்டும் இப்படி தரீங்க? ஏசப்பட்டு எத்தனை கொஸ்டின் கேட்குறோம், ஏன் எனக்கு மட்டும் தரீங்க? முதல்ல அந்த கொஸ்டின் கேட்குறத நம்ம நிப்பாட்டணும். அது ரொம்ப கஷ்டம்தான், ஆனால் அதை நிப்பாட்டணும். அதே மாதிரி நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நமக்கு ஒரு பெரிய கஷ்டம் இருக்குது, அந்த நேரம் நமக்காக ஜெபம் பண்ணுவோமா, மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோமா? இதுதான் இந்த வசனத்தில் ஒரு ஃபார்முலாவே. அது என்ன பாருங்கள், அவருக்காக அவர் ஜெபம் பண்ணல, அவர் சிநேகிதருக்காக ஜெபம் பண்ணார். அவர் சிநேகிதருக்காக ஜெபம் பண்ணாரும். என்ன நடக்குது பாருங்கள், அவருடைய சிறையிருப்பு மாறுது, அவருடைய கஷ்டங்கள் எல்லாம் மாறுது. இந்த வசனத்தை எப்படி இருக்குன்னா, கடைசியில் அவர் இழந்த எல்லாமே 2 மடங்காக கிடைக்கிது. ஏற்கனவே யோபு ரொம்ப ஒரு செல்வசீமான். ஆனால் கடைசி லாஸ்ட்டில் எப்படி பாருங்கள், அவரோட சிநேகிதர்களுக்காக எல்லாம் ஜெபம் பண்ண நேரம் எல்லாமே அவருக்கு 2 மடங்காக கிடைக்கிது. அப்போ அதே மாதிரி இன்னொன்று யோசிச்சு பாருங்க, அவருக்கு அவ்வளோ கஷ்டம் இருக்க நேரம் தேவன் அவர் இருதயத்தை பார்த்துருக்க மாட்டாரா? என் பையன் என்னை மனசில் திட்டுறானா, அல்லட்டா அவன் என்னை மறுதளிக்கிறானா, அல்லட்டா அவனோட இருதயம் விசனப்படுதா, எல்லாமே அவர் பார்த்துருப்பார் இல்லையா தேவன்? ஆனால் பாருங்கள், கடைசி அதோட ரிசல்ட் எப்படி இருக்குது? யோபு தேவனை மறுதளிக்கவே இல்லை. அவரோட ஒய்ஃப் கூட சொல்லுவாங்க, நீங்கள் தேவனை மறுதலி ஜீவனை கூட விட்டுருங்க. ஆனால் யோபுக்கு தெரியும், அவரை உண்டாக்கினவர் அவரை செல்வ சீமனாக படைத்த தேவன் அவருக்கு தெரியும். மறுதளிக்கவே இல்லை அவர். அதே தேவன் தான் இப்போவும் நேற்று மீண்டு என்று மாறாதவராக நம்ம கூடயே இருக்கார். உங்களுக்கு பிரச்சனைகள் வருதா, துன்பங்கள் வருதா, கஷ்டங்கள் வருதா? இப்போ யோசிச்சு பாருங்க, யோபுவும் அதே தான் பட்டிருக்காரு. அவருக்கு குழந்தைங்க இறந்து போனாருங்க, அவரோட செல்வங்கள் எல்லாமே இழந்து போச்சு. ஆனால் பாருங்கள், அவர் இழந்த எல்லாமே 2 மடங்காக கிடச்சிச்சு. அதை மறக்கவே செய்யாதீங்க. அதே மாதிரி அவர் என்ன பண்ணார், அவர் சிநேகிதருக்காக ஜெபம் பண்ணார். உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், சொந்தக்காரங்க இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஒரு நோட் எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட யாராவது சொல்லுவாங்க, எனக்காக ஜெபம் பண்ணிக்கோ, அல்லாட்டா உங்களுக்கே தெரியும் நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க உடம்பு சரியாமல் கஷ்டப்படுறாங்க, ஆனால் பண தேவையில் கஷ்டப்படுறாங்க. நீங்கள் அதை ஃபஸ்ட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிங்க அவங்களுக்காக. உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலையை பார்ப்பீங்க. உங்கள் சிறையிருப்பு மாற்றப்படும். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லவே இல்லை. இதுதான் அழகான ஒரு ஃபார்முலா. நீங்கள் மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ண ஆரம்பிங்க, மற்றவங்க தேவைகளுக்காக ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படுறத கண்டிப்பாக பார்ப்பீங்க. இது வேணால் ஒரு டெஸ்ட் மாதிரி வச்சு பாருங்களேன். கொஞ்ச நாளைக்கு இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். அடுத்தவங்களுக்காக ஜெபம் பண்ணதை ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் பார்ப்பீங்க. ஒரு சின்ன ஜெபம் பண்ணலாம். அன்புள்ள இயேசப்பா, யாரெல்லாம் இந்த வசனத்தை கேட்டுட்ருக்காங்க அவங்களெல்லாம் ஆசிர்வதிங்க. அவங்களுடைய சிறையிருப்பெல்லாம் மாற்றுங்க ஆண்டவரே. நாங்கள் இன்றையிலேருந்து மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணுறதுக்குள்ள இருதயத்தை எங்களுக்கு தாங்க. நாங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பிக்க பிறகு எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எங்களுக்கு செய்ய போகிற மாற்றங்களை நாங்கள் எங்கள் கண்ணால் பார்க்க போகிறோம். அதுக்காக நன்றி ஏசப்பா. நீங்கள் நேற்றும் இன்றும் மாறாத தேவனாக இருக்கீங்க ஏசப்பா. அதுக்காக நன்றி. எங்கள் மேலே அன்பாக இருக்கீங்க, அதுக்காக நன்றி. இரக்கமாக இருக்கீங்க, நன்றி ஏசப்பா. எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உதவ போகிறீங்க, எங்கள் வாழ்க்கையை மாற்ற போகிறீங்க. மீட்பு மூலம் இந்த சிறிய ஜெபத்தை நல்ல பிதாவே, ஆமேன்.